மார்னிங் டு ஆல். நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ சார், ராஜேஷ் சார். நான் ஃபஸ்ட்டு பேங்கிங் வரும்போது எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவரோட டெமோ கிளாஸ் பார்த்தா நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்படி தான் பேங்கிங் அப்படின்றத வச்சு அவர் பேசுனதை வச்சு தான் எனக்கே தெரியும். வந்த ஃபஸ்ட் இயரில் நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணேன். ஆனால் மெயின்ஸ் எதுவுமே எனக்கு கிளியர் ஆகலை. அந்த டைம் நான் வந்த டைம் வந்து கொரோனா பேட்ச். அதனால் என்னால் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியல, இங்கே படிக்கவும் முடியல, வீடியோ தான் போயிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் தான் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண கிளாஸ் பேட்ச் கண்டினியூ பண்ணப்போ ப்ரிலிம்ஸ் ஒவ்வொன்றா கிளியர் ஆகிட்டே வந்தது. மெயின்ஸில் வந்து ஒரு 2-3 மார்க்ஸில் போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் செகண்ட் இயரும் போயிடுச்சு. வீட்டில் சொன்னேன், அவங்க ஃபஸ்ட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணு, அது உன்னால் முடியும் அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால் நானும் என்னோட ஹோப்பை என்னை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்தேன். அப்புறம் ராஜா சாரோட ஸ்பீச் அப்பப்போ கேட்பேன், அதுவே கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த இயரும் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி பிஓவும் கிளியர் பண்ணேன். பட் இன்டர்வியூ என்னால் அட்டன் பண்ண முடியல. வேறு இதுக்கு மேலே வர இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறேன். ரிசல்ட் கண்டிப்பாக எனக்கும் கிளியர் ஆகும்னு நம்புகிறேன். என் பேரண்ட்ஸை இங்கே என்னால் கூட்டிகிட்டு வர முடியல அன்ஃபார்ச்சுனேட்டாக. என்னோட சேர்ந்து கிளியர் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் சூப்பர் பேட்சில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒழிப்போம். எங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கும். நான் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட்ன்ற மாதிரி ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியிலே எங்களுக்கு கொஞ்சம் மார்க் கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு. ஆனால் நான் இங்கிலீஷ் வராது எனக்கு. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்ட்ராங். ஓரளவுக்கு நான் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வச்சு ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பேன். இங்கிலீஷு ஆவரேஜாக தான் பண்ணுவேன். அவங்க இங்கிலீஷில் காமிக்கிற டிஃப்ரென்ஸை நான் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் காமிப்பேன். இதை வச்சு தான் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. இதுக்கப்புறம் பேசுகிறேன். என் ஜேர்னி இதோட முடியாது. கண்டிப்பாக நான் பிஓ கிளியர் பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.